ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்தினாலே உங்களுடைய யாவரையும் அன்போடு கூட இந்த காலங்களில் வாழ்த்துகிறோம். குடும்பமாக உங்களோடு கூட இந்த நாளின் ஆராதனை கலந்து கொள்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம இப்ப கண்ணில் மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கர்த்தாவே கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே, உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் இது எங்களுக்கு தந்தது நல்ல கிருபைக்காக உங்களை ஸ்தோத்திரம். நாங்கள் அனைவரும் குடும்பமாக இணைந்து நாளாக கலந்து கொள்ள கர்த்தர்கள் உதவி செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை நாம் பாடுவோம். மறுபடியும் நாம் இரண்டாவது பாடலாக நானும் என் வீட்டாரும் என்றால்
கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா. எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கூட நாம் பாடலாம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சங்கீதத்தின் ஒரு பகுதியை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். 128ஆம் சங்கீதம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டுவரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, இந்த கால வேளையில நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலையில நாங்கள் இப்படி குடும்பமாக ஆராதிப்பதற்கு கொடுத்த ஆண்டவரே இந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம்.
எல்லாரும் குடும்பமா கர்த்தர் இந்த காலவேளை ஆராதிங்க. உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளை எல்லாரும் அழைத்து உங்கள் பக்கத்துல உட்கார வைத்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலையில நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆண்டவரே ராஜா நாங்கள் ஆராதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் முடிக்க போறோம். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. இந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரம், அவர்தான் நமக்கு ஆசையாய். கர்த்தர் நம்மோடு நம்ம வீட்டுக்குள்ள இருந்த கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். எல்லாரும் ஜெபிப்பதற்கு முன்பதாக எல்லாரும் கரங்களை வைத்து இந்த ஒரு வரியை நாம் பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போக போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இயேசு என் அஸ்திபாரம், தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். உடைய வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் எங்களோட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிற்குரிய செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் 14:13. மறுபடியும் சொல்கிறேன். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்முடைய தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். நான் வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். கண்ணில் மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்க கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுங்க. பெருமையான பாத்திரம் சுவாமி, உயவனே நீர் எங்களை வணைந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் பேசணும் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் ஆத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் மனைந்து கொள்ளுமே. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில எங்களோடு கூட நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன். ஒரு தேசம் எனக்கு விரோதமாக தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்குமே, ஆனால் நான் என் கையை அதற்கு விரோதமாக நீட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நம்முடைய தேசத்துல அல்லது உலகம் முழுவதும் இருக்கிற
நாடுகளிலே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. வியாதியின் கிருமிகள், கொரோனா என்கிற ஒரு பயங்கரமான வியாதி, எல்லாரும் அலறி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ அது எனக்கு வந்து விடுமோ, என்ன பண்ணிவிடுமோ என்று சொல்லி பயங்கரமாக பயந்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவன் தேசத்தை சுத்திகரிப்பதற்காக அனுமதித்திருக்கிற ஒரு காரியம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தேசம் பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது, தேசம் என்று சொன்னால் தேசத்தின் ஜனங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது, அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கும் பொழுது, தேவன் அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் தன்னுடைய கரத்தை ஆண்டவர் நீட்டுவார். இப்படி தேசத்துல இப்ப நான் சொல்ல வருகிற சத்தியத்தை கொஞ்சம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இப்படி தேசத்திலே கொள்ளநோய்கள் வரும் பொழுது, தேசத்திலே பயங்கரங்கள் வரும் பொழுது, தேசத்திலே ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? நமக்காக யாரோ ஒரு ஊழியக்காரன் ஜெபிப்பார், இந்த தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஜெபிப்பாங்க, இந்த தேசத்தில் இருக்கிற மற்றவர்கள் ஜெபிப்பாங்க, நீதிமான்கள் ஜெபிப்பார்கள். ஆகவே ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை, இப்படிப்பட்ட பயங்கரங்களை மாற்றி விடுவார் அப்படி என்று சொல்லி மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. வேறு எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், எங்களுடைய ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவார், அல்லது யாரோ ஒருவர் எங்களுக்காக ஜெபிப்பார்கள், இந்த தேசத்துக்காக ஜெபிப்பாங்க. அந்த கிருமிகள் போய்விடும், கொள்ளை நோய்கள் போய்விடும், அந்த பஞ்சங்கள் போய்விடும், அந்த பயங்கரங்கள் போய்விடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதில் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு தேசத்துக்கு விரோதமாய் தேவன் ஒரு கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது, ஒரு பயங்கரமான சூழ்நிலையை கர்த்தர் அனுப்பும் பொழுது, மற்றவர்கள் நோவா ஜெபித்தாலும், தானியேல் ஜெபித்தாலும், யோபு ஜெபித்தாலும் தேவன் மனம் இறங்க மாட்டேன் என்று இன்றைக்கு காலையிலே தெளிவாக சொல்லுகிறார். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? எனக்காக யாரோ ஒருவர் ஜெபிக்கும் பொழுது, எனக்காக யாரோ ஒருவர் கதரும் பொழுது தேவன் இறங்கி விடுவார் என்று நீ நினைப்பாயனால், இன்றைக்கு காலையில ஆண்டவர் ஒரு காரியத்தை கூட பேச விரும்புகிறார். முதல்ல இந்த எசேக்கியேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 14:3. மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இருதயம், ஜனங்களுடைய இருதயம் மிகவும் மோசமாக இருக்கிறது. தங்களுடைய அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது. தேசத்தில் அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது. இருதயம் பொல்லாத காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இருதயம் பொல்லாதவர்களை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நம்முடைய காலங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனை ஊழியம் என்கிற பெயரிலே எத்தனை பேர் பரிசுத்தம் இல்லாமல் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், எத்தனை பேர் பரிசுத்தம் இல்லாமல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள், எத்தனை பேர் பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதித்தார்கள், எத்தனை பேர் உண்மையோடு கூட கர்த்தரை ஆராதித்தார்கள். இல்லையே தேவனுடைய பிள்ளையே. ஆகவே அவருடைய இருதயங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருந்தது. தேவனுக்கு விரோதமாக இருதயம் அவர்களுக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய அக்கிரமம் பெருகி இருந்தது. வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே ஆண்டவர் தேசத்திலே கொள்ளை நோயை கொண்டு வருகிறார். ஆகையினால்தான் தேவன் தேசத்திலே கொள்ளை நோயை கொண்டு வருகிறார். ஐயோ கொள்ளை நோய் வந்துருச்சு, உடனே எங்களுடைய ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்கள், எங்களுடைய பாஸ்டர் ஜெபிப்பார், எங்களுடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க ஜெபம் பண்ற தேசத்துக்காக. அது போயிடும், ஆண்டவர் அனுப்பி விடுவார். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவன் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்பார், உண்மைதான். தேவன் நீதிமானுடைய சத்தத்தை கேட்பார், உண்மைதான். ஊழியக்காரன் ஜெபிக்கும் பொழுது தேவன் பதில் கொடுப்பார், உண்மைதான். ஊழியக்காரன் உனக்காக கர்த்தரை ஜெபிக்கும் பொழுது தேவன் பதில் கொடுப்பார், உண்மைதான். ஆனால் தேவன் உன்னிடத்திலே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரனே சகோதரியே, தேவன் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், நீங்களும் நானும் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி மாறும் பொழுது கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வேத வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறது. அந்த 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய மூன்று புருஷரும் அதன் நடுவில்
விழுந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 18ஆம் வசனம். அந்த மூன்று புருஷரும் அதில் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. இவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணா கூட அவங்க தான் தப்புவிக்கப்படுவாங்க. அவருடைய குமாரர்கள் குமாரத்திகளை கூட அவங்க தப்புவிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக உன் தகப்பன் ஜெபம் பண்ணும் பொழுது உன்னை தப்புவிக்க முடியாது. தேவன் இன்றைக்கு காலையில சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாற வேண்டும். வாலிப தங்கச்சி, நீ மனம் மாற வேண்டும். வாலிப தம்பி, நீ மனம் மாற வேண்டும். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் வாசிக்கலாம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நல்ல புரிந்த ஒரு வசனம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 13ஆம் வசனத்தில் அப்படியே வாசிக்கிறேன். 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது, என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது ஜனம் செய்ய வேண்டியது என்ன? நான் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தங்களை தாழ்த்த வேண்டும். முதலாவது, தேவனிடத்திலே உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பெருமை, எந்த பக்கத்தில் பார்த்தாலும் பெருமை, எல்லாவற்றிலும் பெருமை. தேவன் அதை விரும்பவில்லை. முதலாவது, நீ உன்னை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது, ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என் தவறுகளை மன்னியும், என் அசுத்தங்களை மன்னியும், அருவருப்புகளை மன்னியும், உமக்கு பிரியமில்லாமல் செய்த காரியங்களை எல்லாம் மன்னியும். நீங்க தாழ்த்தி நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்கள், உண்மைதான். உனக்காக உன் தகப்பன் ஜெபிப்பார், உண்மைதான். உன் தாய் ஜெபிப்பார்கள், உண்மைதான். உனக்காக உன்னுடைய பாஸ்டர் ஜெபிப்பார், உண்மைதான். உனக்காக உன்னுடைய ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்கள், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்ப வேண்டும், நீ ஜெபம் பண்ண வேண்டும், நீ உன்னை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது, என் முகத்தை தேடி, தேவனுடைய முகத்தை தேடுறோமா? என்னைக்காக தேவனுடைய முகத்தை தேடி இருக்கிறீங்களா? தேவனுடைய முகத்தை நீ தேடும் பொழுதுதான் தம்பி, கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். யாரோ உனக்காக ஜெபிப்பதல்ல, வேறு ஒருவர் உனக்காக ஜெபிப்பதில்லை. நீ ஜெபம் பண்ணணும், நீ மனம் மாறணும், நீ ரட்சிக்கப்படணும். அப்படி ரட்சிக்கப்படும் பொழுதுதான் இந்த தேசத்தில் தேவன் இந்த கொள்ளை நோயை அழித்து போடுவார். அது வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். சுத்திகரிப்பின் காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். இப்ப நடந்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். தேசத்துல ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஊழியக்காரர்கள் மனம் மாற வேண்டும், போதகர்கள் மனம் மாற வேண்டும், விசுவாசிகள் மனம் மாற வேண்டும். தேவனுடைய முகத்தை தேடி, வேதம் சொல்கிறது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதே வசனத்தை 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3:10-11 வசனங்களை வாசிக்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன். நல்ல கவனிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு அப்போஸ்தலனாய் சொல்கிறார், பொல்லாப்புக்கு உன்னுடைய நாவையும், கபடத்துக்கு தன் உதடுகளையும், கபடத்துக்கு தன் உதடையும் விலக்கி காத்து, விலக்கணும், காக்கணும். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். 4ஆம் சொன்னாரு, பொல்லாத வழி விட்டு திரும்பணும், என் முகத்தை தேடணும், ஜெபம் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
இப்போ இங்க பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத காரியங்களுக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். கபடத்திற்கு உன் உதடு, இந்த உதடு இருக்கு பாருங்க, கண்டதை பேசும். தேவன் இந்த நாவு கண்டதை பேசும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். பொல்லாப்பான வார்த்தைகளுக்கு உன் உதட்டை நீ விளக்கணும். அது மாத்திரமல்ல, நன்மை செய்யணும், சமாதானத்தை நீ தேடணும். அப்படி நீ மனம் மாறும் பொழுது தேவன் இந்த தேசத்துல கொள்ளை நோய் எடுத்து போடுவார். அது வரைக்கும் அப்படிதான் அது இருக்கும். நீங்க தான் மனம் மாறணும். பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை நீ மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப சீக்கிரத்துல மருந்து வந்துடும், ஊழியக்காரர்களெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, அது சீக்கிரமா போயிடும். ஆண்டவர் உன்னுடைய மனம் திரும்புதலை விரும்புகிறார். உன்னுடைய மனம் திரும்புதலை தேவன் விரும்புகிறார். நான் மனம் மாற வேண்டும் என்று சொல். பொல்லாத வழியை விட்டு திரும்ப. மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஜீவனை நீ விரும்பணும். இப்ப ஜீவன் போய் கொண்டிருக்குது எல்லாருக்கும். மருத்துவமனைக்கு போறாங்க, போயிடுறாங்க. ஜீவனை நீயும் நானும் விரும்புறோம். அப்ப ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும். ஐயோ, இதெல்லாம் போய் நல்ல சமாதானமா எங்க தேசம் மாறணும், நல்ல இதை கண்ணால நான் பார்க்கணும் என்று நினைக்கிற மனுஷனே, மனுஷியே, சகோதரனே, சகோதரியே, வாலிபஸ், தங்கச்சி, தம்பி, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா நீ என்ன செய்யணும்? பொல்லாப்புக்கு இந்த நாவு, பொல்லாத வார்த்தை பேசுகிறது, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, பிணைத்து பேசுகிறது, பொய்யாய் பேசுகிறது, தவறாய் பேசுகிறது, மற்றவர்களை குறித்து ஆகாத விதமாய் பேசுகிறது, மற்றவர்களை இருதயம் உடைகிற விதமாய் பேசுகிறது. பொல்லாப்புக்கு தன் நாவையும், கபடமாய் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறது. கபடமாய் ரொம்ப தந்திரமா செஞ்சிருவாங்க. கபடுக்கு அந்த உதட்டிலே பேசியே முடிச்சிருவாங்க. கபட்டுக்கு தன் உதட்டையும் விலக்கி காத்துக்கணும். பொல்லாப்பை விட்டு நீங்கி, இந்த பொல்லாப்பையெல்லாம் விட்டு நீங்க நீங்கணும். நீங்கி மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க. இப்ப இந்த காலத்துல, கொரோனா காலத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கிறீங்க, மற்றொரு நன்மை செய்திருக்கிறீங்களா? ஒரு சிறு நன்மை செய்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற, நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரணும். சமாதானம் எங்க இருக்கும்? இப்ப சமாதானமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்துல தான் இருக்குது. அதுக்கு கீ கர்த்தர் உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கிறார். நீ மனம் மாறுவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மாற்றுவார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து. அப்படியே நிறுத்துங்க. தெளிந்த புத்தி. இந்த வசனத்தை எல்லாம் கேட்கறதுக்கு 4ஆம் வாசத்துல பொல்லாப்பை விட்டு திரும்பணும், கர்த்தருடைய முகத்தை தேடணும், பொல்லாத வழியை விட்டு திரும்பணும், ஜெபம் பண்ணணும். ஆக இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க கேட்கணும். மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க. 4:7. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக. இப்ப இவ்வளவு காரியத்தை நான் செய்யணும்னு சொன்னா என் சுயத்துல நான் செய்ய முடியாது. நான் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு காலையில சகோதரனே, வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த கொரோனா போகணுமா? இந்த தேசத்தை விட்டு போகணுமா? இந்த தேசம் நல்லா சுபிக்ஷமா மாறணுமா? நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? உனக்காக யாரோ ஜெபிப்பதல்ல, நீ ஜெபிக்க வேண்டும். நீ மனம் மாற வேண்டும். நீ கர்த்தருடைய பக்கமாய் திரும்ப வேண்டும். அதைதான் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கித்து உபவாச ஜெபங்கள் வைத்து, காலை மாலை கூட்டங்களை வைத்து, தொலைக்காட்சியில பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய அருமையான ஐயா மோகன் சிலாசரஸ் ஐயா எவ்வளவோ சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புங்க, மனம் மாறுங்க என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நல்ல நீதிமானை, பரிசுத்தவானை கர்த்தர் இந்த தேசத்துல வைத்திருக்கிறார். அநேக பாஸ்டர்மார்களை வைத்திருக்கிறார், அநேக ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அநேக ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். தம்பி, தங்கச்சி, நீ மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய முகத்தை தேடணும். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி உன் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். கண்ணில் மூடி நாம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களோடு கூட நீ பேசியிருக்கிற, எல்லாம் சொல்லுங்க, என் கூட நீங்க பேசியிருக்கிறீங்க ராஜா.
கர்த்தர்களோடு பேசியிருக்கிறேன். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையா என்று எழுதிடுவார். உண்மையா என்று எழுதுவார். நீ மனம் திரும்பலையா? மனம் மாறாம இருக்கிறியா? குடி வரியில இருக்கிறியா? அசுத்தமான காரியங்கள் இருக்கிறியா? சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறியா? சீட்டாட்டத்துக்கு அடிமையாக இருக்கிறாயா? குடிக்கு அடிமையா இருக்கிறையா? விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்துக்கு அடிமையா இருக்கிறாயா? என்னென்ன பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிறாய்? கர்த்தர் இன்னைக்கு அதை விட்டு வெளியே வா என்று சொன்னார். வாலிப தங்கச்சி, இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தங்கச்சி, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உன் பாவ வழியை விட்டு நீ மனம் திரும்பு. சகோதரியே, உன் பாவ வழியை விட்டு நீ மனம் திரும்பு. சகோதரனே, நீ மனம் திரும்பு. ஓ மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மனம் திரும்புறேன் ஆண்டவர் சொல்லுங்க. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயிருந்து எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வானத்தின் கீழே பூமி மேலே, எல்லாரும் பாடுங்க. வானவர் இயேசு நாமமல்லார், வானத்தின் கீழே பூமி மேலே. வானவர் இயேசு நாமமல்லார், ரட்சிப்படைய வழி இல்லையே. ரட்சகர் இயேசு வழியவரே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு காலையில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்க ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. இந்த யூடியூப்ல எந்த இடத்துல, தம்பி தங்கச்சி, நீ எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, தற்செயலாக இந்த வீடியோவை நீ பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீ எங்கேயோ மருத்துவமனையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீ வீட்டுக்குள்ள இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எங்கேயோ மரத்துக்கு கீழே நின்று நீ பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீ பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உன் வீட்டு பெட்ரூம்ல நீ படுத்துக்கொண்டே இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துல உன்னை ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் வீட்டை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீ எதையெல்லாம் இழந்தாயோ தேவன் அதையெல்லாம் திரும்ப கொடுப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை அது தேவனுடைய கோபாக்கினை. தேவனுடைய கோபாக்கினை உன்னுடைய பொல்லாப்பு நிமித்தமாய், உன்னுடைய தனிப்பட்ட உன் நிமித்தமாய் தான் இது ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பார்த்து என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. இன்னும் ஒரே ஒரு முறை பாட போகிறோம். இன்னும் ஒரு முறை பாடி அப்படியே ஒப்பு கொடுங்க. எல்லாரும் பாடுவோம். I surrender all. Amen. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், ஒவ்வொரு பெரியவர்களும் ஆண்டவரே தங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்க மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. என் நிமித்தமாக தான் இந்த தேசத்தில் இந்த கொள்ளை நோய் ஏற்பட்டு இருக்கிறது. அதை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் செபிக்க
எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களில் பயங்கள் நீங்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களில் வியாதிகள் நீங்கும்படி ஜெபிக்கிறேன். காயம்பட்டவங்களுடைய கரத்தை வைத்து சிறு பிள்ளைகளை சுகமாக்குவீராக, வயது மூத்தவர்களை சுகமாக்குவீராக, வாலிப தம்பி தங்கச்சிகளை தொடுவீராக, பயங்களை அகற்றுவீராக, சமாதானத்தை கொடுவீராக. நாங்கள் சமாதானத்தை நாடி உம்மை பற்றி கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை தயாரிப்பதற்கு அடியனுக்கு உதவி என்னுடைய 3 பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, அவருடைய கரங்களை எங்கள் பிள்ளைகளை கொடுக்கிறேன் சுவாமி. எங்கள் சபையின் மக்களை கொடுக்கிறேன் ஆண்டவரே. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களில கொடுக்கிறேன் சுவாமி. ரத்தத்தினால மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்களிடத்தில் அன்பான வேண்டுகோள், இந்த யூடியூப் நிகழ்ச்சியை நீங்கள் 10 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து நீங்கள் அனுப்புங்கள். இது ஒரு ஊழியமாக செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.